தோல்விக்கு விதின்றது ஒரு நல்ல சாக்காயிடுச்சு. நான் தோல்வி போனது என்னுடைய திறமை இல்லாததுனால நான் பார்த்தா திறமை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என் தோல்விக்கு கடவுளுடைய ஆக்னை இல்லை விதின்னு சொன்னால் தோல்விக்கு நல்ல சாக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை தாண்டி போகிறதுக்கு கருவி இல்லாமல் வாழ்க்கையில் போயிடுச்சு. உங்கள் உயிர் நடத்துகிற தன்மை, உயிரோடைய நிலை, அதோடைய துன்பம், அதோடைய ஆனந்தம், அதோடைய பிறப்பு, அதோடைய ஏற்பு எல்லாமே நீங்கள் தான் உருவாக்குறது. இதுக்கு தான் கர்மான்னு சொன்னது. கர்மான்னு என்ன? செயல். யாருடைய செயல்? உங்களுடைய செயல். கர்மானா என்னுடைய கர்மா, உன்ன கர்மான்னு தானே சொன்னாங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்தா உன்ன கர்மா இதுன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கர்மான்றது மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டீங்க, உன்னன்றது விட்டீங்க. நீனு வாழ்நாள் சத்துனால, நீ வாழ்நாள் சத்தால் இது உன்ன கர்மான்னு சொன்னாங்க. நீங்கள் கர்மா மட்டும் அண்டர்லைன் பண்ணி உன்னை விட்டீங்க. உன்னை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நான் வாழ்நாள் சத்தால் இது என்ன கர்மான்றது நல்லா புரிஞ்சிங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் வராது. நீங்கள் எவ்வளோ நேரம் வாழ்கிறீங்க, எப்படி வாழ்கிறீங்க, எந்த மாதிரி நிலையில் வாழ்கிறீங்க, எல்லாமே உங்கள் செயல். இது விழிப்புணர்வாக செயல்பட்டிருந்தால் நல்லபடியாக நடக்கிற மாதிரி பண்ணியிருப்பீங்க. விழிப்புணர்வு இல்லாமல் செயல்பட்டால் தற்செயலாக எப்படியோ போய்க்கிற மாதிரி நடக்குது. பிறப்பு கூட உங்கள் கர்மா, இறப்பு கூட கட்டாயமாக உங்கள் கர்மா தான். எது நிர்ணயிக்கப்பட்டது எது கிடையாதுங்க. நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் உங்கள் கர்மத்தினால நிர்ணயிக்கப்பட்டது. நேற்று செஞ்ச செயல்னால இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை ஓரளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? பட்டிருக்குதா இல்லையா? நேற்று நாம் செஞ்ச செயல்னால இன்னைக்கு நடக்கிற ஒரு சூழ்நிலை நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அவ்வளோதான். எங்கேயோ செஞ்ச செயல்னால நான் எந்த கருவில் பெருக்கிறோன்றதே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. நேற்று நடந்த செயலை நாம் இப்போ மாற்றிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இந்த க்ஷணத்து கர்மம் நாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நேற்று நடந்தது நாம் மாற்ற முடியாது. இந்த க்ஷணம் இந்த கர்மா நாம் முழுமையாக நம்ம கையில் எடுத்தால் நாளைக்கு என்ன நடக்கிறதுன்றது நாம் நிர்ணயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி, ஒரு திறமை, ஒரு வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்குது.